வணக்கம். இன்றைய செய்திகள். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை 4வது முறையாக உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் விலை ரூபாய் 46 உயர்ந்து 1 லிட்டர் ரூபாய் 77 விற்பனையாகிறது. டீசல் விலை சென்னையில் ரூபாய் 57 உயர்ந்து 1 லிட்டர் ரூபாய் 55 விற்பனை செய்யப்படுகிறது. மதுரையில் 17 வயது சிறுவன் 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் சிறுவன் கொல்லப்பட்ட கொடூர சம்பவம் நடந்துள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையாளர்கள், பாலியல் குற்றவாளிகள் மற்றும் கொலைக்காரர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். மாநில போலீசார் கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. மேலும் புதிய தாவேக அரசு தனது கொண்டாட்ட மனநிலையிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை. தமிழகம் உண்மையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரி குளங்களில் தாசில்தாரிடம் அனுமதி பெற்று எவ்வித கட்டணமும் இல்லாமல் வண்டல் மண் எடுத்துச் செல்லலாம் என அரசு உத்தரவிட்டதால் இதில் வசூல் பணியில் இருந்த ஒப்பந்ததாரர்கள் ஓட்டம் பிடித்துள்ளனர். தமிழகத்தில் 40,000 ஏரி குளங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன் இவற்றை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகள் மண்பாண்ட தொழில் செய்வோருக்கு நீர்நிலைகளில் படிந்துள்ள வண்டல் மண் தேவைப்படும். கடந்த ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மண்பாண்ட தொழில் செய்வோர் ஆன்லைன் முறையில் அனுமதி பெற்று வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் ஆன்லைன் முறையில் அனுமதி பெற்றாலும் அனைத்து மாவட்டங்களிலும் நீர்நிலைகளில் மண் எடுக்க பழைய ஒப்பந்ததாரர்கள் இருந்தனர். அவர்கள் தங்களிடம் குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக கொடுத்தால்தான் மண் எடுத்து தருவோம் என கூறி வசூலில் ஈடுபட்டனர். இதனால் அரசு அனுமதித்தும் மக்கள் பணம் செலுத்திய வண்டல் மண் பெறும் நிலை ஏற்பட்டது. ஆட்சி மாறிய நிலையில் தாசில்தார்களிடம் ஆன்லைன் முறையில் அனுமதி பெற்று மக்கள் இலவசமாக வண்டல் மண் எடுக்கலாம் என அனுமதி வழங்கப்பட்டது. இ-சேவை இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பித்தால் போதும் 10 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. ஆனால் இந்த முறை மண் அள்ளி போடும் பணிக்கு ஒப்பந்ததாரர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு தற்காலிக அனுமதி வழங்க உத்தரவு வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இது குறித்து தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள விளக்கத்தில், மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் ஆய்வுக் கூட்டம் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலக வளாகத்தில் கடந்த 21ஆம் தேதி நடந்தது. கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பங்கேற்று தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சட்டம் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது 2019 முதல் விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை வெளிப்படையான முறையில் பரிசீலிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மீது நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுத்து தகுதியுள்ள கிளினிக் மற்றும் மருத்துவமனைகளுக்கு மட்டும் தற்காலிக சான்றிதழ் வழங்க அறிவுரை வழங்கப்பட்டது. புதிதாக 8000 கிளினிக் மருத்துவமனைகள் தொடங்க அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தயாரிப்பில் திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி மீண்டும் சினிமாவில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு கமல்ஹாசனுக்கு சொந்தமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உதயநிதி கதாநாயகனாக நடிக்கும் ஒரு புதிய திரைப்படம் அறிவிக்கப்பட்டது. நடிகர் சசிகுமார் நடித்த கிடாரி படத்தை இயக்கிய இயக்குனர் பிரசாத் முருகேசன் அந்த புதிய படத்தை இயக்குவதாக இருந்தார். கதை விவாதம் முடிந்து உதயநிதி நடிக்க தொடங்குவதற்கு முன் திடீரென விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் பதவியேற்றார். அவர் அமைச்சரானதும் திரைப்படத்தில் நடிப்பதை கைவிடுவதாக அறிவித்தார். அமைச்சராவதற்கு முன் உதயநிதி நடித்த கடைசி படமாக மாமன்னன் படம் அமைந்தது. நடந்து முடிந்துள்ள சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த முடிவு செய்துள்ளார். கமல் தயாரிப்பில் ஏற்கனவே கைவிடப்பட்ட அந்த பழைய படத்தின் கதையில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறாரா அல்லது புதிய படமா என்பது குறித்து இன்னும் முடிவாகவில்லை என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழக விளையாட்டு வீரர்கள் பதக்கங்கள் வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழக விளையாட்டு வீரர்கள் பதக்கங்கள் வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் ஹாக்கி உள்ளிட்ட குழு விளையாட்டு போட்டிகளில் மட்டுமே பதக்கங்கள் பெற்றுள்ளனர். தனிநபர் போட்டிகளில் இதுவரை பதக்கங்கள் பெறவில்லை. இனிவரும் காலங்களில் இந்த நிலையை மாற்றி
ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்று தனிநபர் பிரிவுகளிலும் பதக்கங்கள் வெல்லும் வகையில் தொலைநோக்கு செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதை நோக்கமாக வைத்து அதற்கென அரசு உயர் அலுவலர்கள், விளையாட்டு வீரர்கள், பணியாளர்கள் இடம்பெறும் வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட உள்ளது. வரும் 2028 ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவோம் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சிறைகளில் போதைப் பொருள் புழக்கம் இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை புழல் மத்திய சிறையில் தமிழக அரசின் மின்சாரம், சிறைகள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறைத்துறையை நவீனப்படுத்துவதற்கான ஆய்வு பணிகள் தொடங்கியுள்ளன. அதற்கு தேவையானவை தொடர்பாக பட்டியல் அனுப்பும்படி சிறைத்துறை டிஜிபியிடம் தெரிவித்துள்ளோம். புழல் சிறைகளின் மதில் சுவர்கள் பாதுகாப்பு மிகுந்தவையாக உள்ளன. வெளியில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வீசாதபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள அனைத்து சிறைகளிலும் போதைப் பொருள் புழக்கம் இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். அதற்கான சோதனைகளும் கடுமையாக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.